लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगतस्ततितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளங்களின் மேல் துயிலந்தாய் சீரா திருவேங்கட மாமலை மெய்யாரா முதையடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசை பிடிக்க 2360வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 10ஆம் திருமொழியிலே வரக்கூடிய முதல் திருமொழியுடைய 9வது பாசுரம் 909வது பெரிய திருமொழி பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசுகோபி பிரகாசாபி ஆயுத்தியம் நிகதம் தவ வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கடலில் புரி பரகாலன் பன்வல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணுமென்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் மணியை துணித்தருள வேணும் துணிந்து. 909வது பெரிய திருமொழி பாசுரத்திலே 2 திவ்ய தேசங்களை பார்க்கிறார் ஆழ்வார். ஒன்று திருக்கோஷியூர் என்கிற திவ்ய தேசத்தை சேவித்து பின்பு மலைநாட்டில் 13 திருப்பதிகளில் ஒன்றான திருநாவாய் திவ்ய தேசத்தை சேவிப்போம் என்று சொல்லுகிற பாசுரம். முதலிலே பாசுரம் கம்பம் மாக்களிர் அஞ்சி கலங்க ஓர் கொம்பு கொண்ட குறை கடல் கூத்தனை கொம்புலாம் பொழில் கோட்டியூர் கண்டு போய் நம்பனை சென்று கண்டும் நாவாய் உள்ளே. கம்பம் மா களிறு, மா என்றால் பெரிய, களிறு என்றால் யானை, கம்பம் என்றால் பார்ப்பவர்களுக்கு அச்சத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிற மிகப்பெரிய யானை. எந்த யானை? கம்சனுடைய ராஜ யானையான குவலியா பீடம். அந்த யானையை அஞ்சி நடுங்கும்படி கண்ணன் அதனுடைய கொம்பை ஒடித்து அதை மறிக்க வைக்கிறான். அப்படி அந்த கொம்பை எடுத்துக்கொண்டு அவன் நடக்கிற நடை இருக்கிறது அல்லவா, அவனுடைய காலிலே அணிந்திருக்கிற வீரக்கழல் என்கிற தண்டையான் ஒலி எழுப்ப நடக்கும் பொழுது விசித்திரமாக தோன்றுகிறதாம் அந்த நடை. கூத்தனை என்கிற வார்த்தைக்கு பொதுவாக வைணவ உரையாசிரியர்கள் எல்லோரும் அழகான விசித்திரமான நடையுடையவன் என்று சொன்ன போதிலும் பள்ளத்தூர் ஐயா தன்னுடைய உரையிலே எழுதுகிற போது குடக்கூத்தாடியவன் என்கிற வார்த்தையையும் சேர்த்து அந்த அர்த்தத்தையும் தருகிறார் நமக்கு. ஏனென்றால் யாதவர்கள் செல்வ செழிப்பு இருந்தால் அவர்கள் குடத்தை மேலிட்டு ஒரு குடத்தின் நீர் போட்டு கீழே ஒரு குடத்தை பிடித்து கொண்டு நடமாடுவார்கள். அப்படி குடக்கூத்தாடியவன் ராசக்கடை செய்தவன் என்றெல்லாம் கண்ணனுடைய அழகுக்கு அழகி நடைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வார்த்தைகள். நம்பனை என்றால் நம்பிக்கைக்குரியவன், அவன் மட்டுமே சர்வேஸ்வரன், அவனை ஆசிரியர்களை எப்போதும் கைவிட மாட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாளை கிளைகள் விளங்குகின்ற மிகப்பெரிய சோலைகள் நிறைந்த கிளைகள் விளங்குகின்ற மிகப்பெரிய கிளைகள் இருக்கக்கூடிய சோலைகள் நிறைந்துள்ள திருக்கோசூரிலே கண்டு போய் சென்று சேவித்துவிட்டு பின்னர் திருநாவாய் சென்று சேவிப்போம் என்று சொன்னார். திருநாவாய் என்கிற திவ்ய தேசத்தை வேறு எந்த ஆழ்வாரும் மங்களாசாசனம் செய்யவில்லை. திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அதே போல நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறாக பெரிய காஞ்சிபுரம் பிரதிவாதி அன்னங்காச்சாரியா சுவாமிகள் தன்னுடைய உரையிலே சொல்லுகிறார். அது நம்மாழ்வார் அனுபவிக்கும் போது பார்க்கலாம். ஆக 12 ஆழ்வார்களிலே 2 ஆழ்வார்கள் மட்டுமே இந்த திருநாவாய் என்கிற திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். திருநாவாய் என்பது கேரளா, இன்றைக்கு இருக்கக்கூடிய கேரளா, அன்றைக்கு மலைநாட்டு திவ்ய தேசங்கள் என்று சொல்வார்கள். 13 திவ்ய தேசங்களிலே 60 திவ்ய தேசம். அப்படி கொம்புகள் நிறைந்திருக்கிற, மரங்கள் நிறைந்திருக்கிற, சோலைகள் அதிகம் உள்ள திருக்கோஷூரில் சென்று சேவித்த பெருமாளை, நம்பிக்கைக்குரியவனை திருநாவாயில் போய் நாளை சேவிக்கலாம் என்று தன்னுடைய மனதில் இருப்ப வார்த்தையாய் சொன்ன அழகானதொரு பாசுரம் இந்த பாசுரம். இந்த 9 பாசுரங்களிலே 18 திருப்பதிகளை நினைவு கூர்ந்திருக்கிறார் நம்முடைய ஆழ்வார். ஏற்கனவே சென்று சேவித்த திருப்பதிகள் தான் இவை.
பரமபதம் போக வேண்டும் என்று நிச்சயித்திருக்கிறார். அப்படி பரமபதம் போய்விடுவதற்கு முன்னால் எப்படி ஒரு புகுந்து வீட்டுக்கு செல்கிற பெண்ணானவள் தங்களுடைய தோழிகளை எல்லாம் சென்று பார்த்து விட்டு வருவாளோ, அதுபோல பரமபதநாதனை சேவிப்பதற்கு முன்னால் மீண்டும் தான் ஏற்கனவே சேவித்து அனுபவித்த பெருமாளை எல்லாம் ஒரு முறை மீண்டும் மங்களாசாசனம் செய்துள்ள தசாவதா 18 பாசுரங்களிலே 18 திருப்பதிகள் உள்ள பாசுரங்களிலே இது 18 திருப்பதிகளை பற்றி பாடி இது 9வது பாசுரத்தோடு நிறைவாகிறது. எனவே அடுத்த பாசுரம் பலன் சொல்லி தலை கட்டுகிறார் 10ஆம் பத்தினுடைய முதல் திருமொழியை. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். கம்பம் மாக்களிர் அஞ்சி கலங்க ஓர் கொம்பு கொண்ட குறைகழல் கூத்தனே கொம்புலாம் பொழில் கோட்டியூர் கண்டுபோய் நம்பனை சென்று காண்டும் நாவாய் உள்ளே. பொதுவாக யானையை பார்த்தால் நாம் பயப்படுவோம். ஆனால் அந்த யானை கண்ணனை பார்த்து பயப்பட்டது என்று பேசுகிறார் ஆழ்வார். பயத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய யானையினுடைய உயிருக்கு பயத்தை காட்டினான் கண்ணன், அதனுடைய தந்தத்தை ஒடித்து. அப்படிப்பட்ட கண்ணன் திருக்கோசூரியில் நாம் இன்றைக்கு சேவித்தோம். அவனை நாளை நாம் நாவாயுள்ளே சேவிப்போம் என்று சொன்ன அதி அற்புதமான பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேசுபாவாத் கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேன் சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.